நடிகர் ஜெயம் ரவி தனது மனைவி ஆர்த்தியை விவாகரத்து பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து நாளுக்கு நாள் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஆர்த்தி தரப்புல இருந்து அவங்க பிரிண்ட் மீடியாவுக்கு தகவலை அன்அபிஷியலா கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜெயம் ரவியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தன் தரப்புல இருக்கக்கூடிய நியாயங்களையும் சொல்லிட்டு இருக்காரு. ஜெயம் ரவி இந்த விவாகரத்து தொடர்பாக அனௌன்ஸ் பண்ணும்போது பரஸ்பரம் 2 பேரும் பேசிதான் இந்த முடிவை எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் நினைச்சிருந்தாங்க. ஆனா இந்த விவாகரத்து பாத்தீங்கன்னா அப்படி போகல. இந்த தடவை பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி தான் விவாகரத்து பண்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி இருக்கிறது பலரையுமே அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. அதுல ஜெயம் ரவி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இந்த விவாகரத்தை அனௌன்ஸ் பண்றதுக்கு 2 நாட்கள் முன்னாடி என்னோட பசங்க என்னோட தான் இருந்தாங்க. ஜூன் மாசத்துல ஒரு மகனோட பிறந்த நாளும் ஆகஸ்ட் மாசத்துல இன்னொரு மகனோட பிறந்த நாளும் வரும். ஆகஸ்ட் மாதம் என்னுடைய மகனோட பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் ஐடிசி ஹோட்டலில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஆர்த்தி நான் ஐடிசி ஹோட்டலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சதும் மகன்களை கூட்டிக்கிட்டு ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டாங்க. இத்தனை வருஷ திருமண வாழ்க்கையில் எனக்குன்னு சேவிங்ஸ் அக்கௌண்ட் கூட எதுவுமே கிடையாது. ஆர்த்தியோட ஜாயிண்ட் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்கு. நான் எங்கே கார்டு ஸ்வைப் பண்ணாலும் உடனே ஆர்த்திக்கும் மெசேஜ் போயிடும். இது மட்டும் இல்லாமல் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க, எதுக்காக கார்டை ஸ்வைப் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எனக்குன்னு இருந்த தனி மனித சுதந்திரம் மொத்தமாக போயிடுச்சு. எங்ககிட்ட மொத்தம் 6 கார்கள் இருக்கு. இதில் 4 கார் பார்த்தீங்கன்னா ஆர்த்தியோட பேரில் தான் இருக்கும். என்னோட பேரில் 2 கார்கள் தான் இருக்கு. என்னை வச்சு என்னோட மாமியார் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 படங்களை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்த 3 படங்களுக்குமே அவங்க என்கிட்ட நஷ்ட கணக்கு தான் காட்டினாங்க. ஆனால் படத்தோடைய வரவு செலவு கணக்கை பார்க்கும்போது அந்த படங்கள் எல்லாமே வெற்றி படங்கள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் அந்த 3 படங்களையுமே பார்த்தீங்கன்னா அவங்க தோல்வி படங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு தடவை ஊட்டிக்கு ஷூட்டிங்காக போயிருந்தப்போ ஆர்த்தி வீடியோ கால் பண்ணி என்னோட ரூம்ல யாராவது தங்கி இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்படி என்கிட்ட கேட்கறது மட்டும் இல்லாமல் என்னோட அசிஸ்டன்ட் அண்ட் படக்குழு இவங்க எல்லாருக்கிட்டையுமே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜெயம் ரவி சொல்லியிருக்காரு. மேலும் ஜெயம் ரவியோடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா பல வருடங்களா ஆர்த்தி தான் மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்களாம். இந்த விவாகரத்தை அறிவிக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் ரவி அவர்கள் மெட்டாவுக்கு மெயில் பண்ணி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை மீட்டு எடுத்திருக்காராம். மொத்தமாக பார்க்கும்போது தன்னுடைய மனைவிக்கு சந்தேக குணம் அதிகம், மாமியார் வீட்லேயும் டார்ச்சர் அப்படிங்கிறதுனால தொழில் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல கஷ்டங்களை அவர் ஃபேஸ் பண்ணி இருக்காராம். இந்த மாதிரியான மனவேதனைகளை சரி பண்ணிக்கிறதுக்காக தான் சிங்கர் கெனிசா பிரான்சிஸ் கிட்ட ரவி ஹீலிங் தெரப்பி எடுத்திருக்காரு அப்படின்னு ஜெயம் ரவி தரப்புல இருந்து சொல்லப்படுது. அதே போல சிங்கர் கெனிசாவும் அவ்வளவு சீக்கிரமா ஜெயம் ரவிக்கு கவுன்சிலிங் கொடுக்க ஒத்துக்கலையாம். அவருடைய மொத்த கதைகளை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் எந்த அளவுக்கு துன்பங்களை அனுபவிச்சிருக்காரு, தற்போது எந்த அளவுல வேதனையில இருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் அவருக்கு ஹீலிங் பண்ணவே ஒத்துக்கிட்டேன். மேலும் தெரப்பி அப்போ அவர் சொன்ன அந்த விஷயங்களை நான் விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்துக்கு வரப்போ ஆதாரத்தோட காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஜெயம் ரவியோடைய விவாகரத்து வழக்கு வர அக்டோபர் 10ஆம் தேதி நீதிமன்றத்துக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க.